வணக்கம்மா. இந்த இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் வந்து நம்மளுக்கு எப்படி மார்க் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட் வெப்சைட்ல போயி நீங்க உங்களோட கேன்டீன் லாகின்ல போயி எல்எம்எஸ்க்கு பக்கத்தில டேஷ்போர்ட் இருக்கும். அத அமுக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஸ்க்ரீன் தெரியும். மார்க் டெஸ்ட் ஷார்ட் அண்ட் ஆர் டைப் எதுக்கு பதிஞ்சீங்களோ அது தெரியும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் வரும். அதுக்கு ஸ்டார்ட் மார்க் குடுங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இதில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் புக் மட்டும் ஸ்டோக் எழுத கொண்டு போகக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா, சில இது டெஃபினிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா, நம்மள வந்து அந்த இதிலேயே நம்ம வந்து பண்ணி, அத அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. ஸோ வந்து நீங்க கண்டிப்பா கொண்டு போ வேண்டியது ஹெட்செட் அண்ட் ஸ்பீட் புக்ல வந்து ஒரு 50 பேஜஸாவது கொஞ்சம் இருக்கிற மாணிக்க ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும், செகண்ட் பேப்பருக்கும் நீங்க கொண்டு போங்கன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உங்களோட தேவைப்பட்டால் உங்களோட கீபோர்ட் அண்ட் மவுஸ் நீங்க எடுத்துட்டு போலான்னு இருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டார்ட் த மார்க் குடுங்க. ஸோ இதில வந்து உங்க எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ப்ரிப்பேரிங் ஆன பிறகு உங்களுக்கு இதில வந்து ஸ்டார்ட் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க இதில வந்து குடுங்க. இது லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, டைம் ஓடும் உங்களுக்கு. ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் நவுன்னு இருக்கு. இத நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா ட்ரையல் டிக்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா, ட்ரையல் டிக்டேஷன் நீங்க கேட்டுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க நீங்க ட்ரையலும் ட்ரான்ஸ் கூட பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் நவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்குள்ள ஆடியோ வந்து ஓட ஆரம்பிக்கும். அத நீங்க முடிச்சதுக்கப்புறம் கன்டின்யூ டூ கொஸ்டின்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சுருக்கம் இதில தான் வந்து நீங்க கன்டென்ட் சம்மரி கண்டென்சேஷன் வந்து நீங்க சம்மரி வந்து இதில தான் அடிக்கிற மாரி இருக்கும். இதில அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கீழேயும் இன்னொன்னு வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. யுவர் ஆன்சர் இந்த எஸ் புக் ஹால் சூப்பரண்ட் வில் ஸ்கேன் த பேஜஸ் குடுத்துருக்காங்க. ஆனா இதுலயும் நம்ம டைப் அடிக்கணும்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்குள்ள ஸ்டோக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா, இதுவும் எலாபரேட்டும் நம்மளுக்கு இதில பண்ற மாரி இருக்கு. கம்ப்யூட்டர்ல பண்ற மாரி இருக்கிறத நீங்க கம்ப்யூட்டர்லயே கூட டைப் பண்ணிக்கோங்க. ஓகேயாம்மா? இதுக்குள்ள விளக்கம் டோட் சைட்ல விளக்கமா வரல. 2 ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதில ஆனா டைப் அடிக்கிற மாரி இருக்கு. ஸோ இதில நீங்க டைப் அடிச்சுக்கோங்க. விரிவாக்கமும் டைப் அடிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு. சுருக்கெழுத்தில் எழுதுக அப்படின்னு இருக்கு. இத வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஆன்சர் ஷீட் ஒண்ணு நம்ம எடுத்துட்டு போயி, நீங்க கோடு போட்ட பேப்பர் எடுத்துட்டு போய் நீங்க அதில எழுதுங்க. அதில வந்து இதில தெளிவா குடுத்துருக்கு. ரைட் யுவர் ஆன்சர் இன் எஸ் புக் அப்படின்னு. அத ஹால் சூப்பரண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி எக்ஸாம் அப்போ ஸ்கேன் பண்ணிருவாங்கன்னு இதில டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இத முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல இருக்கிற எண்ட் பேப்பர் குடுத்துருங்க. குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் பேப்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்குள்ள ட்ரையல் டிக்டேஷன் காட்டும். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி எழுதலாம். இல்ல ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் காட்டுது. ஸோ நீங்க ட்ரையல் டிக்டேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் டைப் பண்ணணும். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கரெக்ட்டா வருதான்னு பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் டிக்டேஷன் ஓட ஆரம்பிக்கும். அது முடிஞ்ச பிறகு இதில பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுக்கணும். கடைசியா இருக்க சப்மிட் குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல எழுதின ஆன்சர்ஸ், கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்க சுருக்கம், விரிவாக்கம் பேப்பர்ல எழுத வேணாம். அதிலேயே அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ண ஆன்சர்லாம் ஷோ ஆன பிறகு சப்மிட் எக்ஸாம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் சப்மிட்டட்ங்கிற ஆப்ஷன் வரும். இதில வந்து நீங்க பண்ண மார்க் உடனே இதில தெரியுது. அங்க தெரியுமான்னு தெரியல. ஏன்னா சிஓஏக்குலாம் தெரியல. டிக்டேஷன் ஹேண்ட் ரிட்டன் வந்து உங்களுக்கு தனியா திருத்துவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எவாலுவேட் செப்பரேட்லி. நீங்க டோட்டுக்கு ஏதாவது வந்து உங்களோட கருத்தை தெரிவிக்கணும்னா சப்மிட் ஃபீட்பேக் குடுக்கலாம். இப்படி இருக்கணும், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி தெரிவிக்கலாம். இல்ல இத மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் உங்க கருத்தை நீங்க தெரிவிக்கலாம். கடைசியில ஃபினிஷ் அண்ட் லாக் அவுட் பண்ணணும். தேங்க் யூ மா.